யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் அங்கே வளைகுடா பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒரு நகரமே வந்திருக்கிற மாதிரி, அதில் 100 விமானங்கள் இருக்கும், அது அங்கே நின்று அடிக்கும் கடலில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நம்ம மறைந்த தலைவர் கொமினி சொன்னார், உன்னிடம் மிகப்பெரிய இராணுவ அதாவது விமானம் தாங்கி கப்பல் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் அந்த விமானம் தாங்கி கப்பலை கடலுக்கு அடியில் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன என்று சொன்னார். பெட்ரோலை நிரப்பக்கூடிய பங்குகளாக வானத்தில் அமெரிக்கா சில ஒரு விமானத்தை ஒரு அது என்ன சொல்கிறது பெட்ரோல் டேங்க் கேரியராக சில எரிவாயு நிரப்பக்கூடிய விமானங்களை வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப டெக்னிக்கானது. 6 பேர் இருப்பாங்க அந்த குரு. அதாவது 1,00,000 டன் 1,00,000 லிட்டர் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடியது. ஒரு தடவை ஒரு பிளெயினுக்கு 10,000 லிட்டர் அவங்க போடக்கூடியது. அந்த ஏரோப்ளைனுடைய பெயர் KC-35ங்கிற ஒரு விமானத்தை நேற்று சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று அமெரிக்க ஈரான் அந்த போரின் 14வது நாள், பிப்ரவரி 28 ஈரானில் குண்டு போட்டு இன்றைக்கு 14 நாட்கள் ஆகின்றன. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில், நேற்றும் இன்றும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். முக்கியமான சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, தமிழர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஈரான் மதத் தலைவர் கொமேனியை படுகொலை செய்து அமெரிக்கா இஸ்ரேல் துவக்கிய அந்த யுத்தத்தில் முதல் 3 நாட்கள், அதாவது இஸ்ரேல் துவக்கிய முதல் 3 நாட்களில் 6 இஸ்ரேலிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள், ஜெனரல்ஸ். அப்போது நீங்கள் 20 ஆண்டு காலமாக ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்குதலை நடத்தி அங்குள்ள அந்த ஆப்கானி மக்களை அடக்குவதற்கு முயற்சி செய்து 20 ஆண்டு கால யுத்தம் நடத்தியதில் ஒரு ஜெனரல் படைத்தளபதியை கூட இழக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு 6 படைத்தளபதிகளை இந்த குறுகிய காலத்தில் ஒரு 13 நாட்களுக்குள்ள, அதுவும் குறிப்பாக 3 நாட்களில் இழந்திருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, 32 மொசாத், அதாவது உலகத்தில் மிகவும் மோசமான புத்திசாதுரியமான, காற்று நுழையக்கூடாத இடத்தில் கூட நுழைந்து விடுவார்கள் என்று நினைக்கக்கூடிய மொசாத், இஸ்ரேலிய உளவுத்துறையுடைய ஏஜெண்டுகள் 3 நாட்களில் 32 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு இழப்பு. அதே போல் இந்த மொசாத்துங்கிறது வெளிநாட்டில் உள்ள பல்வேறு விஷயங்களை, வெளிநாட்டுக்காரர்களை கொல்றதோ அங்குள்ள செய்திகளோ சேகரிப்பதற்கான ஒரு அமைப்பு நம்ம நாட்டில் உள்ள ரா போல். ஆனால் உள்நாட்டுக்குள்ளே நம்ம சிபிஐ போல் அங்கே ஷின்பெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஷின்பெட்டுடைய 78 உளவாளிகள் இந்த 3 நாட்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. அதே போல் 198 விமானப்படை அதிகாரிகள், இன்றைக்கு இஸ்ரேலினுடைய அந்த யுத்த எந்திரம் இருக்கிறதே, அந்த யுத்த எந்திரத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடியது இன்றைக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை. அந்த விமானப்படையிலிருந்து 198 விமானப்படை அதிகாரிகள் இன்றைக்கு தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. அதுபோல் 462 இராணுவ வீரர்களும் இறந்திருக்கிறார்கள். இதை விட இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 11 அணுசக்தி விஞ்ஞானிகள், இஸ்ரேலினுடைய 11 அணுசக்தி விஞ்ஞானிகள் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 3 நாள் யுத்தத்தில். இப்போ எதிர்காலத்தில் அணுசக்தி ஆயுதத்தை அல்லது அணுசக்தியை தயார் பண்ணக்கூடிய, அதுக்கு எந்த வேலைகளுக்கும் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு திட்டத்தில் இஸ்ரேலுக்கு மாபெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த 3 நாள் யுத்தத்தில் 13 நாள் இல்லை, 3 நாள் 423 ரிசர்வ் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள்.
முதல்ல 462 ரெகுலர் ஆர்மி ஆட்கள் இறந்துருக்கிறாங்க. ரிசர்வ் அதாவது ரெடியாக இருக்கக்கூடிய வீரர்கள் 423 பேர் இறந்துருக்காங்கங்கிற ஒரு விஷயம். அந்த முதல் 72 மணி நேரத்தில் 1200 பேர் இப்படி மொத்தமாக சேர்ந்து மரணமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக நாம் பார்க்கிறோம். இது ஈரான் சொன்னால் அவர்கள் தம்பட்டம் அடிப்பதாக நாம் நினைக்கலாம். இதில் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை கொடுத்த தகவல் இது பற்றி இஸ்ரேல் இந்த நிமிடம் வரை வாய் திறக்கவே இல்லை. இப்போது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வெளியே ஒரு வீரமான முகத்தையும் காண்பித்து கொண்டு உள்ளே அவங்க இரத்த கண்ணீர் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கிறது. இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் வெற்றி பெறும் யுத்தமாக இது இல்லை. தாங்கள் தன்னுடைய நாடு இருந்தால் போதும், வாழ்ந்தால் போதும், சர்வைவல் அப்படிங்கிறதற்கான ஒரு யுத்தமாக இன்று இஸ்ரேலியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அது ஒரு பக்கம். அப்புறம் அல் ஜஸீரான்னு சொல்லிட்டு ஒரு அந்த மத்திய கிழக்கில் உள்ள ஒரு செய்தி ஸ்தாபனம், ஒரு தொலைக்காட்சி நிலையம் இருக்குது. அவங்க வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு செய்தி பாருங்கள், ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கிழக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, சின்னஞ்சிறு நாடு. அந்த நாடு பேர் கேம்ப் லிமோர்னியர் அப்படிங்கிற ஒரு நாடு, ரொம்ப சின்னது. அந்த நாட்டில் நிரந்தரமான அமெரிக்க தளம் இருக்கிறது, இராணுவ தளம். உலகம் முழுக்க 800 இராணுவ தளங்களை அமெரிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் அந்த இடத்துல ஒன்று. திடீர்னு நேற்று அங்கே உள்ள ஒரு இராணுவ ஒரு ஒரு கூட்டம் போராளிகள் குழுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க திடீர்னு ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் வீசி இந்த இராணுவ தளத்தை தாக்கியிருக்கிறாங்க. இது அமெரிக்கர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அதுக்கு பேர் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கதே தெரியாது. இதில் என்ன முக்கியத்துவம்னா, உலகத்தில் உள்ள ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஆங்காங்கு உள்ள எல்லா விதமான போராளி குழுக்களும் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறார்கள் என்பது இது ஒரு செய்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேட்டரியிலிருந்து பேட்ரியாட் மிசில்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் வந்ததுன்னு சொன்னால் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய இடையிலேயே வழிமறிக்கக்கூடிய ஒரு அந்த பேட்ரியாட் ஏவுகணை. இது ரொம்ப விலை கூடினது, ரொம்ப மில்லியன் கணக்கில் இருக்குது அதனுடைய விலை. இப்போ இந்த ஒரு 4 ஆண்டு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த யுத்தத்தில், 4 ஆண்டு யுத்தத்தில், அதாவது எத்தனை பேட்ரியாட்டிக் அந்த சிஸ்டத்தில் உள்ள அந்த ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால், யுக்ரைன் மொத்தத்தில் 600 பேட்ரியாட்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. எத்தனை 4 ஆண்டுகளில். ஆனால் இன்றைக்கு முதல் 3 நாட்களில் ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இந்த இடைப்பட்ட இந்த 3 நாள் யுத்தத்தில் 800 பேட்ரியாட்டிக் இதை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் இன்றைக்கு பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். தங்களுடைய அப்படி இருந்தும் இன்றைக்கு இந்த ஈரானுடைய இராணுவ அந்த ஏவுகணைகளை ப்ரெசிஷனாக ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறி தவறாமல் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை இவர்களால் நிறுத்த முடியவில்லை என்கின்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அப்புறம் உலகத்தில் எந்த நாடும் இதுவரைக்கு ஒரு சொல்லாத செய்தியை இஸ்ரேல் நாடு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய நாட்டு மக்களை எச்சரிக்கக்கூடிய, முன்கூட்டியே நீங்கள் பங்கர்களுக்கு போயிருங்க, எங்கேயாவது பதுங்கு குழியில் இருந்துடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கைகளை எங்களால் கொடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், எங்களுக்கு அதாவது அவர்கள் ஈரான் ஏவுகணைகள் வரக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடிய ராடர்கள் எல்லாம் பெரும் அழிவுக்குள்ளாகிவிட்டது. எனவே நீங்கள் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போது அது எப்படிப்பட்ட இஸ்ரேல்னு சொன்னால், 50-60 வருஷமாக
ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர்களை நவீன ஏவுகணைகளை தடுப்பு தளவாடங்களாக இன்றைக்கு அவர்கள் தயாரித்து வைத்திருந்து அவற்றாலும் முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு, கையறு நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது அல்லது இங்கே உள்ள இந்த ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கூவக்கூடிய பத்திரிகைகளும் சரி, தொலைக்காட்சி நிலையங்களும் சரி, என்ன சொன்னாங்கன்னா, USS ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் அங்கே வளைகுடா பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அது வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒரு நகரமே வந்திருக்கிற மாதிரி, அதில் 100 விமானங்கள் இருக்கும், அது அங்கே நின்று அடிக்கும் கடலில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நம்ம மறைந்த தலைவர் கொமினி சொன்னார், உன்னிடம் மிகப்பெரிய இராணுவ அதாவது விமானம் தாங்கி கப்பல் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் அந்த விமானம் தாங்கி கப்பலை கடலுக்கு அடியில் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன என்று சொன்னார். அதுபோல் அந்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பலத்த சேதத்திற்குள்ளாகி எது அந்த விமானம் தாங்கி கப்பல் ஆப்ரஹாம் இன்றைக்கு அமெரிக்கா நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது என்பது இது ஒரு அவமானம் அமெரிக்காவிற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை ஒட்டி இன்னொரு அவமானமான செய்தி அவங்களுக்கு வந்திருக்குன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விமானம் இவங்க F-35ன்னு சொல்கிறாங்க, F-16ன்னு சொல்கிறாங்க, நவீன இராணுவங்கள் B-35லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, பாம்பர்ஸ்லாம். இதெல்லாம் எந்த நாடுகளிலிருந்து, அமெரிக்காவிலேருந்து வருதோ இல்லை வளைகுடா நாடுகளிலிருந்து வருதோ அல்லது இஸ்ரேலிருந்து வருதோ தெரியாது. இவர்கள் திருப்பி குண்டு போட்டுட்டு போகும்போது இவர்களுக்கான அந்த பெட்ரோல் எரிபொருள் இருக்க அது தீர்ந்துட்டுன்னு சொன்னால், அதில் உள்ள அந்த பெட்ரோலை நிரப்புவதற்காக பெட்ரோலை நிரப்பக்கூடிய பங்குகளாக வானத்தில் அமெரிக்கா சில ஒரு விமானத்தை அது என்ன சொல்கிறது, பெட்ரோல் டேங்க் கேரியராக சில எரிவாயு நிரப்பக்கூடிய விமானங்களை வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப டெக்னிக்கானது. 6 பேர் இருப்பாங்க அந்த அதில் குரு. அதாவது 1,00,000 டன் 1,00,000 லிட்டர் பெட்ரோலை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடியது. ஒரு தடவை ஒரு பிளெயினுக்கு 10,000 லிட்டர் அவங்க போடக்கூடியது. அந்த ஏரோப்ளைனுடைய பெயர் KC-35ங்கிற ஒரு விமானத்தை நேற்று சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். 2வது விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. ஆனால் முதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி அது ஈராக்கில் வீழ்ந்துவிட்ட செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோர்முஸ் வளைகுடா அந்த பகுதி ஜலசந்தியில் 21 கப்பல்கள் ஈரானியர்களால் தாக்கப்பட்டு அன்றைக்கு சேதமடைந்திருக்கின்றன அப்படிங்கிறத இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தியும் அறிவித்திருக்கிறது, ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் முழுவதுமாக மூடிவிட்டோம் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளையும் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியதில் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இஸ்ரேலில் ஒரு அணு உலை இருக்குது, நியூக்ளியர் ரியாக்டர் அந்த டெல் அவிவில். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பலத்த சேதத்தை ஏவுகணைகளை வீசி அது இன்றைக்கு தீப்பிடித்து வெடித்து செதறி ஒரு கதிர்வீச்சு அபாயத்திற்கு அங்கே உள்ளாயிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்புறம் டெல் அவிவ் நகரத்திலேயே, அதாவது பங்குச்சந்தை பில்டிங்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃபைனான்ஷியல் பில்டிங்னு சொல்லுவாங்க, பல மாடி கட்டடம் உள்ள மிகப்பெரிய கட்டடத்தை இன்றைக்கு குண்டு வீசி ஏவுகணை வீசி தகர்த்து அதையும் இன்றைக்கு சுக்கு நூறாக்கி இருக்கிறது இன்றைக்கு ஈரான் என்பதை கூட நான் பார்க்கிறோம். இப்போ இப்படியாக தொடர்ந்த இந்த தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரத்தில்
இந்த போரை நாங்கள் முடிக்கப் போகிறோம், சீக்கிரத்தில் நாங்கள் இந்த போரை முடிக்கப் போகிறோம், நாங்கள் நினைத்த நேரத்தில் முடித்து விடுவோம், ஈரான் சரண்டராக போகிறதுங்கிற செய்தியை ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு செய்தி. அப்புறம் பார்த்துடுங்க, நம்ம சொன்னோம் ஆப்ரஹாம் லிங்கன்கிற கப்பல் போயிட்டுருக்கு, திரும்பி அதாவது செயலிழந்து மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல், அந்த மனிதனுடைய பெயர் ஆப்ரஹாம் லிங்கன்கிறது உலகத்தில் அமெரிக்காவில் அடிமைகளாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவில் போராடின அந்த மனிதனுடைய பெயரை தாங்கிய அந்த கப்பல் இன்றைக்கு திரும்ப போய் கொண்டிருக்கிறது செயலிழந்து. அப்புறம் இன்னொரு கப்பலை கொண்டு வந்தாங்க பார்த்துடுங்க, ஜெரால்டு ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி கப்பல், அமெரிக்காவுடைய கப்பல். இன்றைக்கு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு ஒரு மின்சார கோளாறு காரணமாக அதில் தீ ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி ஒரு செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விமானங்கள் F-35 F-15 ஏரோப்ளைன்கள்லாம் விமானங்கள்லாம் விழும்போதும் கூட அது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால் ஆக்சிடென்ட்னால் விழுந்ததாகத்தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஜெரால்டு ஃபோர்டும் அந்த விமானம் தாங்கி கப்பலிலும் ஒரு தீ இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஹவுதீஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானிற்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு போர்க்குழு அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள், செங்கடலை அதில் மேரிடைம் அதாவது கடல் ரீதியான வாணிபம் செய்ய முடியாது, செங்கடலில் இருந்து யாரும் வர முடியாதுங்கிறத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஹவுதீஸ் அதை அறிவிச்சிருக்காங்கங்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு ஒரு பரபரப்பாக வந்திருக்கிறது என்பதையும் கூட நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.